வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுது அப்படின்னு இபிஎஸ் சமீபத்தில் அறிவித்தார். அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் பாஜக தொண்டர்கள் மீண்டு வெளியே வரலை. அதுக்குள்ளே பிடிங்க இன்னொரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை இபிஎஸ் வாசிச்சிருக்காரு. 27 தொகுதிகளில் போட்டின்னு சொன்னாங்களே, அந்த 27 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியல் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற தொகுதிகள். அதான் சொன்னேன்ல, ஈஸி வின்னிங் சீட்ஸை டெஃபினட்டாக இபிஎஸ் பாஜகவுக்கு ஒதுக்க மாட்டார், மிகவும் சவாலான தொகுதிகளை தான் ஒதுக்குவார் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே பட்டியல் வந்துருச்சு. மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, ஏன் தொகுதி புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, இப்படி போகுது பட்டியல். இதில் சோகம் என்ன அப்படின்னா, கோவையில் இருக்கக்கூடிய மொத்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 10ல் 6 தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியது பிஜேபி அப்படிங்கிறது ரெக்கார்டு. அந்த கோவையில் ஒரே ஒரு தொகுதி, கோவை வடக்கு மட்டும்தான் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கோவை மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கக்கூடிய தொகுதிகள்லையும் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மதுரை தெற்கு, கோவை, மதுரை, அடுத்து சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், இதெல்லாம் டெஃபினட்டாக பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க பாஜக தொண்டர்கள். ஆனால் ஏமாற்றம் தான். மயிலாப்பூர் மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. டி நகர், வேளச்சேரி பிஜேபிக்கு ஒதுக்கப்படலை. அதிமுக தான் போட்டி போடுறாங்க. பாவம் வினோஜ் பி செல்வம், எஸ்ஜி சூர்யாலாம் பாவங்க. மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை அக்கா தான் போட்டியிடுவாங்க கன்ஃபார்மு. அடுத்து உதகமண்டலம், அப்படி இல்லைன்னா ராசிபுரம், இந்த 2 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 2ல் ஏதோ ஒன்றில் எல் முருகன் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நயினார் நாகேந்திரன் ராதாபுரம் தொகுதி. அடுத்து வானதி அக்கா இப்போ கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. கோவை தெற்கு பிஜேபிக்கு ஒதுக்கப்படலை. அதனால வானதி அக்கா கோவை வடக்கில் போட்டியிடலாம், இல்லைனா திருப்பூர் தெற்கில் போட்டியிடலாம். ஏன்னா சமீபத்தில் என்டிஏ சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்துச்சுல, அதில் திருப்பூர் தெற்கில் நடந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது வானதி அக்கா. அதனால அந்த தொகுதியை அவங்க பிளான் பண்ணி அங்கே போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்கலாம். அதனால் ஒன்று திருப்பூர் தெற்காக இருக்கலாம், இல்லை கோவை வடக்காக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன், அதாவது நேற்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தேன். துரந்தர் அப்படிங்கிற படத்துடைய அந்த டைட்டில் ஃபாண்ட் இருக்குல்ல, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலு. பின்னணியில் நயினார், எல் முருகன், தமிழிசை அக்கா, வானதி அக்கா, ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருது. நான் சொன்னேன்ல, இந்த தொகுதிகளில் அவங்க போட்டியிடுவாங்க. ஆனால் பாஜகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். டி நகர், வேளச்சேரியை வாங்க முடியலைன்னா என்ன ஒரு கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, ஆலந்தூர், டி நகர், வேளச்சேரி இதெல்லாம் டெஃபினட்டாக பாஜக அதிமுக கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். எப்படி கொடுப்பாங்க? அதிமுக சவாலான தொகுதியை மட்டும்தான் பாஜகவுக்கு கொடுப்பாங்க. இதாவது பரவாயில்ல, தமாக இருக்காங்களே, தமாக 5 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. 5 தொகுதியுமே தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போட்டுக்கிருந்தாங்க. அந்த 5 தொகுதி என்னென்ன தொகுதி தெரியுமா? கிள்ளியூர், ஒட்டஞ்சத்திரம், கும்பகோணம், ராணிப்பேட்டை, ஈரோடு மேற்கு. இதில் ஈரோடு மேற்கு பார்த்தீங்கன்னா அங்கே மினிஸ்டர் முத்துச்சாமி அவர்களுடைய தொகுதி ஈரோடு மேற்கு. ராணிப்பேட்டை திமுக அமைச்சர் காந்தியுடைய தொகுதி. ஒட்டஞ்சத்திரம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் சக்கரபாணியுடைய தொகுதி. அப்போ 5ல் 3 திமுகவுடைய சிட்டிங் மினிஸ்டர்ஸுடைய தொகுதி. எவ்வளோ ஈஸியான தொகுதி பார்த்தீங்களா தாமரைக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளுமே ரொம்ப டஃப்பான தொகுதிகள் தான். அதில் தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடுதான். திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக ஆசைப்பட்டாங்க, பாஜக தொண்டர்கள். ஏன்னா தீபத்தூன் இஷ்யூ போய்க்கிருக்குல்ல, அதனால் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆசைப்பட்டாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய ஹெட்டு திருமாறன் இருக்கார்ல, அவர் போட்டியிட ஆசைப்பட்டார். ஆனால் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல தொகுதி எண்ணிக்கை அப்படிங்கிறதுலையும் தோல்வி தான் பாஜகவுக்கு. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் பாஜகவுக்கு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மேக்சிமம் டஃப்பான தொகுதிகள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. சிங்காநல்லூர்,
கவுண்டம்பாளையம் 2ல் ஏதோ ஒன்றில் அண்ணாமலை போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. ஆனால் அண்ணாமலை போட்டியே இட போகிறதில்ல போல. அது சம்மந்தப்பட்ட ஹெட்லைன்ஸ் வெளிவந்துக்கு இருக்குது. அதை பற்றிய விரிவாக்கத்தை நம்ம அடுத்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.